அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லேகா ஸ்ரீகரணி. நான் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். என் பள்ளியின் பெயர் சக்சஸ் கார்வன். நான் கீழபுத்தமடையில் வசித்து வருகிறேன். நான் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழை தன் உயிராக்கி, உணர்வை தன் மதியாக்கி புரட்சி கண் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற தமிழ் கவிஞர் ஆவார். தமிழ் தலைக்கவும், தமிழின் பெருமை நிலைக்கவும், தமிழ்நாடு செழிக்கவும் பாடல்கள் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் புதுச்சேரியில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் கனகசபை, தாயார் பெயர் லக்குமி அம்மாள். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுப்புரத்தினம். தன் தந்தையின் பெயரில் முதல் பாதியை இணைத்து கனக சுப்புரத்தினம் என்று அழைக்கப்பட்டார். பள்ளி படிப்பை முடித்தவுடன் தனது 16வது வயதில் புதுவையில் உள்ள கல்வி கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி பயின்றார். 1919ஆம் ஆண்டு காரைக்காலில் உள்ள அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1920ஆம் ஆண்டு பழனி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். இவருடைய மானசீக குருவான சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட அன்பினால் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினத்தை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். தமிழுக்கு அருள் தொண்டாற்றிய பாவேந்தர் பாரதிதாசன் எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி போன்ற பன்முகம் கொண்டவர். அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பிசிராந்தையார், பெண்கள் விடுதலை போன்றவை இவரது படைப்புகளில் மிகச்சிறந்ததாகும். பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும், அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினார்கள். பாவேந்தர் பாரதிதாசனுக்கு 134வது மலர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.